அப்போ அங்கே ஒய்ஃப் அப்படிங்கிறவங்க ஒரு டாய் மாதிரி. ஒரு ஆண் தப்பு பண்ணனான்னு சொல்லும்போது பேசாமல் இருக்கிறீங்க, ஆண் வர்க்கமும் பேசாமல் தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ பெண்ணு தப்பு பண்ணான்னு சொன்னால் ஏன் உங்களுக்கு கோவம் வருது? இல்லை, எல்லாருக்குமே இன்னைக்கு 2 3 வந்து கடந்து தான் வர்றாங்க, அப்புறம் தான் கல்யாணமே நடக்குது. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் உலகமெங்கும். நான் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு களைப்பாக வீட்டுக்கு வருவார். இங்கே ஒய்ஃப் வந்து அழகாக கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கணுங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் கன்வே ஆகுது. அப்போ அங்கே ஒய்ஃப் அப்படிங்கிறவங்க ஒரு டாய் மாதிரி. இல்லை, அவங்க வெளியில் போய் வேற எங்கேயும் அட்ராக்ட் ஆகிடக்கூடாதுங்கிறது தான். நீங்கள் ஏன் டாய் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க? அது ஒரு ஆண் தப்பு பண்ணனான்னு சொல்லும்போது பேசாமல் இருக்கிறீங்க, ஆண் வர்க்கமும் பேசாமல் தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ பெண்ணு தப்பு பண்ணான்னு சொன்னால் ஏன் உங்களுக்கு கோவம் வருது? நீங்கள் இப்போ இந்த கேள்வி கேட்டதுனால இன்னொரு கேஸ் எனக்கு ஞாபகம் வருது. ஹஸ்பண்ட் வந்து அப்ராட்டில் ஒர்க் பண்ணுறார், ஒய்ஃப் இங்கே இருக்காங்க, ஒரு குழந்தை இருக்குது. அவர் அங்கேருந்து சம்பாதிச்சு அனுப்புகிறாரு, வருஷத்துக்கு ஒரு முறை தான் வராரு. வரும்போது கூட ஹஸ்பண்டோட இணக்கமாக இருக்கிறது இல்லை. இவர் தான் என்னை பார்த்துக்கிறாரு, இருந்தாலும் நான் தப்பு பண்ணிட்டேன், இவரை விட்டுட்டு அவரோட உறவு வச்சுருந்தேன்னு ஹஸ்பண்டை பக்கத்துலேயே உட்கார வச்சுட்டு சொல்கிறேன். இப்போ எப்போம்மா உனக்கு இந்த நாணயம் பிறந்ததுன்னு கேட்டேன். என் தங்கையோடு அவன் உறவு வச்சுருக்கிறத நான் பார்த்துட்டேன். அவர் பாவமாக வந்து உட்காந்துருக்காரு, அவர் சண்டை கூட போடலை, அவன் பேசுகிறத கேட்டுட்டு பேசாமல் உட்காந்துருக்காரு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. என்னை மீறி எங்கேயும் போயிட மாட்டார். அதுக்கான லூப் ஹோல், அதாவது ஊசியில் வந்து நூலை நுழையறதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது நம்ம. ஸோ நம்மளும் நம்மளோட விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து பேசும்போது தனக்கு ஒரு ஆறுதலான விஷயத்த பேசினா ஆப்போசிட் செக்ஸ் ஆக்சுவலி அட்ராக்ட்ஸ். ஸோ அதுலேருந்து நம்ம குடும்பம், நம்ம குழந்தைங்க அப்படின்னு இருக்கணும்னா நம்மளும் ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறதுல வந்து முன்னாடி இப்போ நம்ம தாத்தா பாட்டி அப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் ஒய்ஃப் வீட்டில் தான் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு வருவாங்கிறதுலாம் சொன்னாங்க. இன்றைக்கி 2 பேருமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் மோஸ்ட்லி இப்போ இந்த சினாரியோவில் என்ன தான் அப்படி நடந்திருந்தாலுமே அந்த ஹஸ்பண்ட் பண்ணது தப்பு தானே மேம்? அவர் தப்பு தான், தாண்டி 2 கண்டிப்பாக தப்பு தான். ஆனால் வந்து இவங்ககிட்ட 2 பெண் குழந்தைங்க, ஆண் குழந்தைங்கள் இருக்கிறாங்க. இவங்களுடைய இது இவங்க லைஃப் இவங்க லீட் பண்ணி கொண்டு போகணும்ல. எப்படி போவாங்க அவங்க? தப்பு எவனா தப்பு செய்யாமல் இருக்கானா சொல்லுங்கள்? நிறைய தப்புகள் நடந்துட்டு தான் இருக்குது. தப்பை வந்து மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு அவனும் திருந்திட்டான்னு வச்சுக்கோங்களேன். திருந்துறவன் தான் மனிதன். திருந்திட்டானா நீங்கள் போயிடலாம். நீங்கள் இப்போ இந்த கேள்வி கேட்டதுனால இன்னொரு கேஸ் எனக்கு ஞாபகம் வருது. ஹஸ்பண்ட் வந்து அப்ராட்டில் ஒர்க் பண்ணுறார், சரிங்களா? ஒய்ஃப் இங்கே இருக்காங்க, ஒரு குழந்தை இருக்குது. அவர் அங்கேருந்து சம்பாதிச்சு அனுப்புகிறாரு, வருஷத்துக்கு ஒரு முறை தான் வராரு. வரும்போது கூட ஹஸ்பண்டோட இணக்கமாக இருக்கிறது இல்லை. இவங்களுக்கு ஒரு அஃபேர் இருக்குது, அவரோட தான் இருக்கிறாங்க இவங்க. எப்போ வந்து எங்ககிட்ட வராங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே வராங்க. வந்து ஹஸ்பண்ட் முன்னாடியே அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து இவர் தான் என்னை பார்த்துக்கிறாரு, இருந்தாலும் நான் தப்பு பண்ணிட்டேன், இவரை விட்டுட்டு அவரோட உறவு வச்சுருந்தேன்னு ஹஸ்பண்டை பக்கத்துலேயே உட்கார வச்சுட்டு சொல்கிறார். எப்போம்மா உனக்கு இந்த நாணயம் பிறந்ததுன்னு கேட்டேன். என் தங்கையோட அவன் உறவு வச்சுருக்கிறத நான் பார்த்துட்டேன். ஸோ என்ன வேணால் நடக்குது இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில். பட் ஆனால் அது வந்து அந்த பொண்ணு வந்து ஹஸ்பண்டோட வந்து இது எங்கள் வீட்டுக்காரர் தான் என்னை இனிமேல் பார்த்துக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவுன்சிலிங் தான் எங்கிட்ட வந்திருந்தாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், இவராது என்னை பார்த்துக்கிறாரு, அவன் இப்படி மோசம் பண்ணிட்டான், என் தங்கையோடையும் இப்போ உறவு வச்சுருக்கான் அப்படிங்கும்போது இவங்களுக்கு அந்த பொசசிவ்னஸ் வருது. ஸோ எது வேணாலும் நடக்குது இன்னைக்கு காலகட்டத்தில். குடும்பத்துக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும்னு தானே மேம் அப்ராட்க்கு போய் அவர் அங்கே தனியாக அவ்வளோ கஷ்டப்படுறாரு. ஆமாம், அதை இவங்க புரிஞ்சுக்கணும்ல. அதுதான் இப்போ வந்து ஒரு ரீசெண்டாக ஏதோ ஒரு பொண்ணு சொல்லியிருக்கா, நிறைய பேர் வந்து அப்ராட் போய்ட்றாங்க, எங்களுக்கும் பயாலஜிக்கல் நீட் இருக்குது, நாங்கள் வந்து வேணுங்கும்போது நான் வந்து யார் கூட வேணாலும் நான் போவேன், எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவரோட இருப்பேன்.
ரொம்ப தப்பு தான். தப்பு. ஸோ இதெல்லாம் வந்து இது பண்ணி தான் வந்து நம்ம பெரியவங்க வந்து நெறைய அட்வைஸ் குடுப்பாங்க நமக்கு. "அச்சப்பா இந்த கிழவி என்னத்துக்கு இப்படி அட்வைஸ் பண்ணுது?" அப்படின்னு நெனச்சுட்டு நம்ம பேசுவோம். பட் ஆனா நான் சொல்றேன் பாருங்க, இந்த ஃபேஸ் லிஃப்டிங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டி வந்து 70 வயசு அவங்களுக்கு அப்போ. அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம கேட்டுக்கணுமா வேணாமா? அவங்க வந்து பியூட்டி பார்லர் போல ஒண்ணும் பண்ணல. அந்த காலத்து பாட்டிங்கலாம் நல்லா தானே இருக்காங்க. பட் அவங்க சொல்ற அந்த ஒரு விஷயம் இப்போ பெண்கள்ல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி சொல்றது? அப்போ அவங்க ஒரு ஒரு டாய் தானா அப்படிங்கிற மாரி தானே மேம் அது மீன் ஆகும். ஏன்னா ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு களைப்பா வீட்டுக்கு வருவாரு. இங்க ஒய்ஃப் வந்து அழகா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கணுங்கிற மாரி தான் அவங்க சொல்ற விஷயங்கள்லாம் கன்வே ஆகுது. அப்ப அங்க ஒய்ஃப் அப்படிங்கிறவங்க ஒரு டாய் மாரி. அந்த மாரி தானே மேம் அது மீன் ஆகுது. டாய் மாரின்னு இல்ல. அவங்க வெளியில போய் வேற எங்கேயும் அட்ராக்ட் ஆயிடக்கூடாதுங்கிறது தான். நீங்க ஏன் டாய் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அத? இப்போ நீங்க வந்து வெளியில ஏன் ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறீங்கன்னு நான் கேட்கிறேன். இப்ப நான் வந்து ஒரு பையன் ஆண சொல்லும்போது நீங்க வந்து ஒண்ணும் சொல்லல. பெண்ண சொல்லும்போது உடனே திரும்ப வர்றீங்க நீங்க பாருங்க. ஒரு ஆண் தப்பு பண்ணுனான்னு சொல்லும்போது பேசாம இருக்கிறீங்க. ஆண் வர்க்கமும் பேசாம தான் இருந்துட்டு இருக்கு. இப்ப பெண்ணு தப்பு பண்ணான்னு சொன்னா ஏன் உங்களுக்கு கோவம் வருது? மேம் இல்ல மேம். 2 பேர் சைடுமே தவறு இருக்கு. பட் இந்த மாரி பெரியவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ஃபாலோ பண்றோம். பட் இந்த மாரி ஒரு சில விஷயங்கள் வந்து ஏதோ மறுபடியும் ரொம்ப அடங்கு அந்த மாரி அந்த ஒரு லெவலுக்கு கொண்டு போய் அடங்கல்லாம் இல்ல. இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து நல்லா இல்ல, அ ஒரு மாரி இருக்காங்கன்னா, நீங்க இன்னொருத்தர் கூட போகும்போது அது ஓகேயா? இல்ல மேம். அதுவும் தப்பு தான் ஆ. மேம். அதுவும் தப்பு தான் மேம். பட் இந்த விஷயத்த சொல்லும்போது அது ஏதோ இப்படிதான் ஃபீல் ஆகுது. அப்ப பெண் அப்படின்னா அதாவது நீங்க ஆண் ஏன் இப்ப வந்து ஆணுக்கு சொல்லும்போது ஏன் ஆண் வந்து இவங்க ஹஸ்பண்ட் வந்து நல்லா இல்ல அப்படிங்கும்போது, நீங்க இன்னொருத்தரோட போம்போது அது வந்து செக்ஸ் டாய் கிடையாது. அப்போ பெண்ண மட்டும் சொல்லும்போது அது செக்ஸ் டாய் ஆயிடுது. இல்ல மேம். 2மே நான் தவறுன்னு தான் மேம் சொல்றேன். 2மே தவறு தான். அப்படி இப்போ நீங்க அந்த ஆண் வந்து இன்னொரு இடத்துக்கு போயிடக்கூடாது. அதனால நீ கொஞ்சம் இப்படி இருன்னு சொல்லும்போது, அப்போ அவங்களுக்கும் இந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு ஆணுக்குமே இந்த செல்ஃப் கண்ட்ரோல் கண்டிப்பா அப்படிங்கிறது இருக்கணும் இருக்கணும். மேம். அவங்க வந்து பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அவங்க. இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நான் அவங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ம். ஒரு யார் வந்து தப்பு பண்ணாத மனிதன் எங்கேயாவது இருக்கானா நீங்க சொல்லுங்க? அதாவது இவ வந்து வெளியில உலகத்துக்கு தெரியல. நெறைய பிரச்சனைகள், நெறைய வீடுகள்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்காக நீங்க சண்டை போட்டு போயிட்டீங்கனாக்கா, உங்க வீட்ல இருக்கிற அந்த குழந்தைகளுடைய மனநிலைமைய பாருங்க. அந்த குழந்தைகள் எப்படி ஒரு நல்ல பிரஜையா உருவாகி நம்ம நாட்டுக்கு வரும் அப்படிங்கிறத யோசிங்க. ஸோ பிரச்சனைகள் வந்ததுன்னா, அத சைலன்ட்டா அத வந்து அத கடந்து போங்கன்னு நான் சொல்லல. சரி வருமான்னு பாருங்க. அதுக்கும் நெறைய வந்து நானே இது சரி செட் ஆகாது பிரிஞ்சிருங்க அப்படின்னு சொல்றதும் இருக்கு. நீங்க அத கடந்து போயி உங்களுடைய வாழ்க்கை செட் ஆயிடுச்சுன்னா நல்லது. அதாவது ஒரு பழமொழி உண்டு. ஆ தெரியாத பிசாச விட தெரிஞ்ச பிசாசு மேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிசாசுனா இந்த ஒரு மனிதன் இத தான் செய்வான். இத எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இவன விட்டுப்புட்டு நான் வேற ஒருத்தர்ட்ட போயி, அவன் என்ன பண்ணுவானே தெரியாது உங்களுக்கு. ம். ஸோ அதுக்கு தான் இந்த இந்த பழமொழிகள்லாம் பெரியவங்கலாம் சொல்லி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. இப்போ வந்து நீங்க சொல்லுங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ஓ 2, 3 வந்து கடந்து தான் வர்றாங்க. அப்புறம் தான் கல்யாணமே நடக்குது. இன்னைக்கு காலகட்டத்தில அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆமாவா? இல்லையா? நடந்துக்கிட்டு தான் மேம் இருக்கு. அந்த விமனுடைய ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இல்ல தனக்கு கிடைச்சிருக்க சுதந்திரத்த அத சரியா நீங்க சொல்ற மாரி சரியா கொண்டு போற பெண்களும் இருக்காங்க. சில பேர் அத தவறா மிஸ்யூஸ் பண்றவங்களுமே இருக்காங்க. இப்ப இந்த இன்னொரு விஷயம் இதில நான் சொல்லணும். ஆம், இப்போ நீங்க அப்ராட்லலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து எனக்கு இந்த ஹஸ்பண்ட பிடிக்கல. அப்படின்னா லீகலி செப்பரேட் ம். அண்ட் தே கோ வித் அனதர் பெர்சன். நான் இப்போ ஒரு கேஸ் சொன்னேனே, அந்த கேஸ்ல அந்த ஒய்ஃபு புருஷன் சம்பாரிச்சு குடுக்குறதெல்லாம் வாங்கி என்ன பண்ணாங்க தெரியுமா? என்கிட்ட வந்தது அவங்ககிட்ட இருந்து பணத்த எப்படி வாங்குறதுக்குன்னு தான் வந்தாங்க. 65 லேக்ஸ் அவனுக்கு குடுத்துருக்காங்க. அந்த இத இந்த அம்மா வந்து ஒரு லோன் போட்டு குடுத்துருக்காங்க. இந்த அம்மா கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து தவறு தானே! தான் புருஷன் சம்பாரிச்சதை குடுத்தது போக, தானும் லோன போட்டு குடுத்து, புருஷன் யாருக்கு சம்பாரிச்சு கொண்டு வந்து குடுத்தாரு? உங்களுக்கும், உங்க பிள்ளைக்கும். அத நீங்க இன்னொருத்தருக்கு கொண்டு போய் குடுத்துட்டு, அவர் பாவமா வந்து உட்கார்ந்துருக்காரு. அவரு சண்ட கூட போடல. அவங்க பேசுறத கேட்டுட்டு பேசாம உட்கார்ந்துருக்காரு. இப்ப எதுவும் பேச மாட்டேங்கிறீங்களே!
இப்போ அந்த ஆணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலையே நீங்கள். இல்லை மேம், அதுதான் நான் சொல்கிறேன். தப்பு நடக்கும்போது அது யார் செஞ்சாலுமே அது தப்பு தான் மேம். கண்டிப்பாக தப்பு இருக்குது இவங்க மேலே. நான் இந்த பக்கம் தப்பு இருந்தேன்னா இந்த பொண்ணு மேலே தப்பு இருந்தேன்னா தப்புன்னு தான் சொல்லுவேன். இப்போ அந்த பொண்ணு மேலே தப்பு இருந்தது தப்பு, ஆண் மேலே வந்து தப்பே இல்லை. அவர் சும்மா தான் உட்காந்துருக்கிறாரு. எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது, என்னடா இப்படி ஒருத்தர் இப்போ தான் ஒய்ஃப் வந்து நான் இவனோட தான் இது இவ்வளோ வருஷம் 10 வருஷமாக இருந்தேன்னு சொல்லுது, அதை கேட்டுட்டு பேசாமலே இருக்கிறார் அவர். ஏன்னா குடும்பம் சிதைஞ்சிடக்கூடாது, தனக்கு குழந்தை இருக்குது, அதை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவர் பேசாமல் இருக்கார். நிறைய பெண்கள் வந்து ஆண்கள் செய்கிற தப்பையும் மன்னிச்சு அவங்கள ஏற்றுக்கிறாங்க, வெளியே சொல்ல முடியாமல். நான் இப்போ நிறைய பெண்கள் வருவாங்க, அவங்க வந்து என்கிட்ட கேட்பாங்க, நான் வந்தேன்னு தப்பித்தவறி எங்கள் வீட்டிலேருந்து வந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டாம். ஒரு கேஸில் இப்போ நான் எவிடன்ஸே எடுத்தேன், வேற ஒரு பொண்ணோட ஒரு தொடர்பு வச்சுருக்காங்கன்னு. அந்த பெண் என்கிட்ட சொல்கிறாங்க, குடும்பம் இருக்குல்லங்க, குடும்பம் வந்து இந்த கட்டுக்கோப்பாக வந்து நம்ம கொட்டு போகணும், எனக்கு இது தெரிஞ்சிருச்சு, இதை நான் எப்படி பார்த்துக்கணுன்னு நான் மேனேஜ் பண்ணிவிடுவேன். ரொம்ப தைரியமாக சொல்கிறாங்க, நான் மேனேஜ் பண்ணிடுவேன். நான் கேட்டேன், என்னை எடுத்து கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறீங்க? நான் மேனேஜ் பண்ணிடுவேன். தப்பி தவறி இங்கே நான் வந்தேன்னு கேட்டால் அவங்களே ஒரு பிரச்சனையை சொல்லி, இந்த பிரச்சனைக்காக தான் நான் வந்தேன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு வேலை தெரிஞ்சு நான் உங்ககிட்ட வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு அவங்க தெரிஞ்சு வந்தால் கூட வேறு ஒரு ப்ராப்ளம் அவங்களே க்ரியேட் பண்ணி, அந்த ப்ராப்ளமுக்காக தான் நான் வந்தேன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் என் பசங்க இருக்காங்க, அவங்க வாழ்க்கையை பார்க்கணும், எங்கள் வீட்டுக்காரர் இனிமேல் அங்கே போக மாட்டார், அதுக்கு என்ன பண்ணணுமோ எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். பெண்களும் தவறு செய்கிறாங்க, ஆண்களும் தவறு செய்கிறாங்க. ஆனால் இங்கே நம்ம பெண் 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 நம்ம தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறோம் நம்ம. அதுதான் பிரச்சனை. டெசிஷன் மேக்கிங் இப்போ இருக்கக்கூடிய பெண்களுடைய டெசிஷன் இப்போ மேக்கிங் இந்த பொண்ணு எவ்வளோ ஒரு ஸ்மார்ட்டாக வந்து எங்கிட்ட அவங்களே ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணி, இந்த பிரச்சனைக்காக தான் நான் வந்தேன்னு நீங்கள் சொல்லிடுங்க, எங்கள் வீட்டுக்காரர் இன்னொரு பொண்ணோட போனார், நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு நீங்கள் சொல்லாதீங்க, நானும் சொல்ல மாட்டேன், இதை அப்படியே புதைச்சிருவோம், நான் வந்து அவரை திருத்திடுவேன், அவர் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டார், நான் வந்து இதிலேருந்து வெளியே வந்துடுவேன், என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பெண்ணை நான் பாராட்டுறேன்ல. ஃபைனலாக இப்போ இருக்கக்கூடிய பெண்களுடைய இந்த ஜென்ரேஷன் கேர்ள்ஸாக இருக்கட்டும் இல்லை உமனாக இருக்கட்டும், அவங்களுடைய டெசிஷன் மேக்கிங் பற்றி என்ன மேம் நினைக்கிறீங்க? ஒரு ப்ராப்ளமை ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும், ஃபேமிலியில் இருக்கக்கூடிய முக்கியமான டெசிஷன்ஸை எடுக்கிற விதமாக இருக்கட்டும், ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக வாழ்க்கடாக இருக்கட்டும், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சரி, பெண்கள் வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்து அவங்களுக்கு நிறைய தைரியத்தை கொடுத்துருக்குது. நிறைய பேர் வந்து இதில் நிறைய அப்லிஃப்ட்மெண்ட் நான் பார்க்குறேன், நல்ல ஷைன் ஆகுறாங்க. இந்த வீக்கெண்ட் கலாச்சாரம் தான் எனக்கு என்னமோ வந்து சரியாக தோணலை. வீக்கெண்ட் கலாச்சாரம்னா ரெஸ்டோ, பார்ஸ், பப்பு இந்த மாதிரி போயிட்டு அங்கே போய் இப்போ காசை போய் கரியாக்கிடுறாங்க. அண்டு காசை கரியாக்கிடுறாங்கன்றதை விட பல இன்னல்களுக்கு அங்கே போகும்போது நானும் நிறைய வெளியே போகிறேன் இல்லையா, பார்க்குறேன். ஸோ அது எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸை நல்லா சரிவர பயன்படுத்திக்கணும். ஏன்னா இப்போ வந்து திடீர்னு சுதந்திரம் கிடச்சிருச்சு, அந்த கூண்டுக்குள்ளே பச்சைக்கிளியை அடைச்சி வச்சுட்டு திறந்து விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா நமக்கு ஃப்ரீடம் கிடச்சிச்சின்னு பறக்குது. எதிரில் வந்து கழுகு வந்து தன்னை கொத்துமா என்னங்கிறது தெரியாமல் பறக்கும். அது வந்து ரொம்ப நாள் கூண்டுக்குள்ளே இருக்கும்போது அது திறந்து விட்ட உடனே தன் பாதையை எப்படி போகணும் என்னங்கிறதே தெரியாமல் அது போய்கிட்டு இருக்கும். அப்போ நிறைய இடர்பாடுகள் ஏற்படும். அந்த இடர்பாடுகளை சமாளித்து போகக்கூடிய திறமையும் பக்குவத்தையும் பெண்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோன்னா இப்படி தான் போகணும், இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இவங்க வந்து முதல்ல உட்காந்து புரிஞ்சுக்கணும். கொடுத்த சுதந்திரத்தை கரெக்டாக காப்பாற்றிக்கிட்டு அதை வழிமுறைப்படுத்தி கொண்டு போகணும். ரொம்ப அழகாக அந்த ஒரு மெசேஜ் சொன்னீங்க மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். தேங்க்யூ. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் உலகமெங்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.